லாட்டரி சீட்டுல என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனச்சோர்வு ஏற்படாம பார்த்துக்குது. சுருக்கமா அதான் மனச்சோர்வு. அது ஒரு வகையான வேற ஒரு கெட்ட பழத்துக்கு போக முடியாம அது தடுத்து நிப்பாட்டிடுது. இதுலயே வந்து அந்த அம்மா பார்த்ததுக்கு அது கேடாய் போச்சு, இதா கேடாய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டிவிட்டாங்க. அதுவும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க நிப்பாட்டிவிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சர்வே அடிப்படையில். சரி, நாடு அப்படியே நல்லா இருக்கா? கிடையாது. 2003, 2004க்கு பிறகு நாட்டுல அத்தனை பேருக்கு கஞ்சா புழக்கம் கூடிருச்சு. கஞ்சா புழக்கம் கூடி கடுமையா கஞ்சா புழக்கம், கணேசு, பான் பராக்கு, பான் மசாலா இப்படி கூடிருச்சு. எல்லா பேரும் இதுவே மாட்டிக்கிட்டான். எல்லா பேரும் மாட்டுனா வணக்கம். கட்டணம்ப தலைவர் பேசுறேன். லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டுல ஏற்கனவே புழக்கத்துல இருந்துச்சு. 2003ல ஜெயலலிதா அம்மா வந்து அத தடை பண்ணிட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அதிகமான பண இழப்பு காரணமா, அதிக நம்பிக்கையில, அதிக மூட நம்பிக்கையில, அதிர்ஷ்டம்ங்கிற பேர்ல நெறைய பேர் வாங்கி கடனாளியா நொடிச்சு போனாங்க. அதனால டூப்ளிகேட் லாட்டரி சீட்டு எக்கச்சக்கமா புழங்குது. அப்படின்னு இது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நேத்துல அவங்க இன்னைக்கா வந்தாங்க? 2003ல ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க வந்துட்டாங்க 91லயே வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்த ரிப்போர்ட் படி அவங்களுக்கு வந்திருக்கு. அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த யோசனை அப்பத்தே வந்திருக்கு. சரி இத தடை பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட போலி சீட்டு 1,00,000 சீட்டு அடிக்கணும்னு வைங்க. ஒரு 10,00,000 சீட்டு அடிக்கணும். இவன் பாட்டுக்கு 50,00,000 சீட்டு அடிச்சு விட்டுறது. அந்த லாட்டரி சீட்டு வச்சு நடத்துறேன். மிசோராமு, அருணாச்சல பிரதேசம், மகாராஷ்டிரா, டெல்லி, தமிழ்நாடு போட்டு பேரை போட்டு ஒரு கம்பெனியை போட்டு அடிச்சு விட்டுறது என் பாட்டுக்கு. இவன் பூரா கவர்மெண்ட் தான் நடத்துது. போலி வராதுல அப்படிங்கிற காலைல எந்திரிச்சா டீ குடிக்க வரும்போது பாத்தீங்கன்னா, எந்த சீரியல்ல விழுந்திருக்கு, எப்போ வந்திருக்கு, யார் யாரு சீட்ல விழுந்திருக்கு, இதே பேச்சாத்தே இருக்கும். அப்ப டீ கடை பார்த்தீங்கன்னா 2003க்கு முன்னாடி இதே பேச்சாத்தே இருக்கும். அவர் சீட்ல விழுந்துச்சாமல, இவர் சீட்டு எத்தனை மணிக்கு குழுக்கள், ஒரு அதிர்ஷ்டத்தை அதிகமா நம்பி அதிகம் ஒரு மன தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய விஷயத்தை அதை சொல்றாங்க. அதிகமா லாட்டரி சீட்டை விஷயத்தை பொறுத்தளவுல அவங்க பார்த்தாங்க. இது என்னடா பெரிய நிதி இழப்பா போயிடுச்சு, பல பேருக்கு பல வாழ்க்கையே போச்சு லாட்டரி சீட்டு முகத்துல அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிவிட்டாங்க. நிப்பாட்டி முடிஞ்ச உடனே நல்லா இருக்கணும்ல நாடு, மக்களும் நல்லா இருக்கணும்ல, லாட்டரி சீட்டு ஒழிஞ்சிருச்சு. ரைட், அது உண்மை. வேற வேற மாநிலத்துல இன்னும் இருக்கு. கேரளாவில் இருக்கு, கர்நாடகத்துல இருக்கு, டெல்லியில இருக்கு, பம்பாயில இருக்கு, அபுதாபியில இருக்கு, குவைத்துல இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு. எல்லா நாட்டிலையுமே இருக்கு லாட்டரி சீட்டு முறை. அது என்ன காரணம்? லாட்டரி சீட்டுல என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனச்சோர்வு ஏற்படாம பார்த்துக்கு. சுருக்கமா அதேன் மனச்சோர்வு. அது ஒரு வகையான வேற ஒரு கெட்ட பழத்துக்கு போக முடியாம அது தடுத்து நிப்பாட்டிடுது. இதுலயே வந்து ஆசுவாசப்படுத்தி மனுஷனை ஸ்டாப் பண்ணிடுது. இதுக்காகத்தான் லாட்டரி சீட்டு வச்சிருக்காங்க. அது உண்மை. உளவியல் ரீதியா அதுவே கரெக்ட். ஆனா அந்த அம்மா பார்த்ததுக்கு அது கேடாய் போச்சு, இதா கேடாய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டிவிட்டாங்க. அதுவும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க நிப்பாட்டிவிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சர்வே அடிப்படையில். சரி, நாடு அப்படியே நல்லா இருக்கா? கிடையாது. 2003, 2004க்கு பிறகு நாட்டுல அத்தனை பேருக்கு கஞ்சா புழக்கம் கூடிருச்சு. கஞ்சா புழக்கம் கூடி கடுமையா கஞ்சா புழக்கம், கணேசு, பான் பராக்கு, பான் மசாலா இப்படி கூடிருச்சு. எல்லா பேரும் இதுவே மாட்டிக்கிட்டேன். எல்லா பேரும் மாட்டுனா முன்னாடி பான் பராக்கெல்லாம் இருக்கும். ஒரு ஆள் 10 பாக்கு 20 பாக்கு போடுவேன். என்ன காரணம்? அவனுக்கு ஒரு போதை தேவைப்படுது. அவ்வளவுதான். உடம்புக்கு போதை, மனசுக்கு போதை, மூளைக்கு போதை, ஏதோ ஒண்ணு தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும். மனசுடைய சுபாவம் அதுதான். இதுன்னு இல்ல. இப்ப நானே அரசியல் இருக்குன்னா நான் வேற ஏதோ நோய்க்கு ஓடிக்கிட்டு இருப்பேன். அரசியல் நின்றுகிட்டு இருக்கீங்க. அரசியல் நின்றுகிட்டு இருக்கீங்க. அரசியல் இல்லைன்னு வைங்க, வேற இன்னொரு நோய்க்கு ஓடிக்கிட்டே இருப்பேன். ஓடுறது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஸ்டாப் ஆகுறது எங்கேயுமே இருக்காது மனித வாழ்க்கையில். ஆக பான் பராக்கு 10 பான் பராக்கு போடுவேன். கணேசு 2, 3 பாக்கெட்டு போடுவேன். இப்ப சீட்டு விளையாடுவேன். இப்படிலாம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டே கடுவேன். இப்ப என்ன பிரச்சனைனா, லாட்டரி சீட்டை தடை பண்றதுடைய விளைவுகள் என்ன ஆகி போச்சுன்னா, கஞ்சா புழக்கம் அதிகமாகி கணேசு புழக்கம் அதிகம். கணேசு தடை பண்ணியாச்சு. ஆனா ஜோரா கிடைக்குது. ஒரு கணேஷ் போட்டோம்னா ரூ. 100, ரூ. 80. 10 ரூபாய்க்கு வாங்குறானா 20 ரூபாய்க்கு வாங்குறா நமக்கு தெரியாது. ஆனா 80 ரூபா, 100 ரூபாய்க்கு இன்னும் எல்லாரும் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் போட்டுட்டே இருக்கேன். அது ரகசியமா விற்பனை நடந்துகிட்டே இருக்கு. சரி, பிராந்தி பழக்கம் இவ்வளவு இல்ல. 2003க்கு முன்னாடி இவ்வளவு இல்ல பிராந்தி பழக்கம் ஆட்டையுமே. இப்ப என்னன்னா எல்லாருமே மது குடிக்கிறேன். எல்லாரையும் மது குடிக்கிறேன். 18 வயசு ஆச்சுன்னா, 14 வயசு ஆச்சுன்னா, வீட்டுல அப்பே மையன் 4 பேர் இருக்கேன்னா 3 பேர் குடிக்கிறேன். எங்க இருந்து இந்த பழக்கம் வந்துச்சு? இது எப்படி இதை ஸ்டாப் பண்றது? எப்படி வழிதே என்ன? அரசாங்கத்துக்கு ஒரு உரிய வருமானம் வந்துச்சு. லாட்டரி சீட்ல மனசு ஒரு ஆறுதலா வந்துச்சு. காலைல எந்திரிச்சோன்னா பாப்போம்டா, ஏதோ கடவுள் கண்ணை திறப்பான்டா, ஏதோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கண்ணை திறப்பான்டா, இப்படி ஒரு பேச்சுவாக்கிலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப எந்த நம்பிக்கையுமே இல்லை. காலையில எந்திரிச்சா வேலைக்கு போனாலும் போலையோ அட்டையா வாங்கி குடிக்க வேண்டியது. வேலை இருந்தாலும் போகாம படுத்துறது, தூங்கிடுறது. எப்ப பார்த்தாலும் போததேன். எல்லாருமே போத கலாச்சாரமா ஆயிப்போச்சு. கஞ்சா கஞ்சா கலாச்சாரம், போத கலாச்சாரம் இதெல்லாம் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக லாட்டரி சீட்டை ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்போ நான் சொல்றேன் கேட்டுங்க. அவரு யார் என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க. லாட்டரி சீட்டை உடனடியாக திறந்து விடணும். லாட்டரி சீட்டை உடனடியாக திறந்து விடணும். உபச்சார விடுதியை உடனே திறக்கணும். நாட்டுல உபச்சார விடுதியும் லாட்டரி சீட்டு மட்டும்தான் மனுஷனை வேறு ஒரு பாதைக்கு அழுத்தி செல்லாது. எதுவுமே இல்லாத சமுதாயத்தை நீங்க எட்ட முடியாதியா. மனித தத்துவமே கிடையாதியா. அது டிஸ்கவரி சேனல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிஸ்கவரி சேனல்ல 6 மணி 7 மணி ஆயிடுச்சுன்னா, 5 மணி ஆயிடுச்சுன்னா யானைகள் பூரா படு பயங்கரமா ஓடுமா. கூட்டம் கூட்டமா ஓடுமா. நான் முந்திரி நீ முந்திரின்னு ஓடுமா. இவன் பூரா பார்த்தவங்க
காடுகளில் பார்த்தவங்க என்னடா 5 மணி ஆயிட்டு 6 மணி நேரம் யானைகளுக்கு போற லூசு பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தோத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதே நடக்குதுன்னு வாடா போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மரம் இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ல ஒரு மரம் இருக்கு. அரிதாத்தான் அந்த மரம் இருக்கான். அதை போய் எல்லா யானையும் போய் உழுப்புது. உளுத்தா அதுல இருந்து விதை விழுகுது, கொட்டை விழுகுது, பழம் விழுகுது. அதை பிடிச்சி யானை போட்டி ஓடு திங்குது. போட்டி ஓடு தின்னா கிருன்னு அப்படி நிக்குது கொஞ்ச நேரத்துக்கு. நைட்டு பூரா 4 மணி நேரம் 3 மணி நேரம் கிருன்னு இருக்கு. கடைசியில் அந்த என்னடா இதுல இருக்கு அப்படின்ட்டு ஆய்வாளருக்கு போய் எடுத்து பார்த்தா அதுல ஆல்கஹால் இருக்கான். யானைக்கு உண்டான போதை மாத்திரைக்கு மனுஷனுக்கு எப்படி இங்க பிராந்தி போதையோ அது மாதிரி அந்த கொட்டதை யானைக்கு போதையும். அது கிடைக்கலைன்னா யானைக்கு யானை சண்டை ஓட்டுமா, யானைக்கான மல்லு கட்டிடுமா. எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல அப்படி தூங்காத நைட்டு கூட பிளிரிக்கிட்டே இருக்குமா, உய்யானுக்கிட்டே இருக்குமா. என்ன அர்த்தம்? எல்லா உயிரினங்களுக்குமே போதை தேவைப்படுது. எல்லா உயிரினங்களுக்குமே நாளைய விஷயத்தை பத்தி ஒரு திட்டம் தேவைப்படுது, ஒரு அமைதி தேவைப்படுது. எதுவுமே இல்லாம சும்மா லாட்டரி சீட்டை மட்டும் நிப்பாட்டி விட்டீங்களே, கடைசியில பார்த்தா கஞ்சா கலாச்சாரம் நாட்டை வந்துருச்சு. அப்ப என்ன பண்றது? நான் கேட்கிறேன், கஞ்சா கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னா நீங்க கட்டாயம் லாட்டரி சீட்டை திறந்தே விடணும். வேற வழியே கிடையாது. ஆனா அரசாங்கமே நடத்தணும். இந்த மாதிரி முன்னாடி மாதிரி போலி இதை நடத்தக்கூடாது. 1 லட்சம் டிக்கெட்டுக்கு 20 லட்சம் டிக்கெட் போலி டிக்கெட்டா நீங்களே வீட்டுக்குள்ள அடிக்கூடாது. ஏன்னா ரூபாயவே அடிக்கிறேன், டிக்கெட் அடிக்க முடியாது, ஈஸியா அடிக்கலாம். அதனால அதெல்லாம் அரசாங்கம் தான் பாத்துக்கணும். ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தான் நான் சொல்லுவேன், ஒரு அமைதியான நிலை ஏற்படுறதுக்கு நான் சொல்லுவேன். இதுக்காக நீங்க போலி டிக்கெட் அடிச்சு கொடுங்க நான் சொல்ல முடியாது. அதனால அதுக்கு உண்டான வேற ஏற்பாடை லாட்டரி சீட்டையும் உபச்சார விடுதியும் உடனடியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனே திறக்கணும்.